நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடப்பு நிகழ்வு சீரிஸ் வந்து பார்த்துட்டு வரோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு மே 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன நியூஸ் பேப்பர்ல நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். தமிழக அரசியல்ல ஒரு புதிய சகாப்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய முதல்வராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்காங்க. அப்ப அவர் பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து தமிழகத்தின் 17வது சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் அப்படின்றது இன்னைக்கு வந்து நடந்திருக்குங்க. இதுல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, இந்த எம்எல்ஏக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பதவி பிரமாணம் செய்து வைப்பார். யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபாநாயகர், தற்காலிக சபாநாயகர். தற்போது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பையா அவர்கள் இருக்காங்க. சரிங்க, தற்காலிக சபாநாயகர் எந்த தொகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா, சோழவந்தான் தொகுதியை சேர்ந்தவர் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கருப்பையா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தற்காலிக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அப்போ தற்காலிக சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, எதிர்கட்சி தலைவராக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அப்ப எதிர்கட்சியில முதன்மையா இருக்கக்கூடிய போது யார் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 59 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட திமுக வலுவான எதிர்கட்சியாக செயல்பட இருக்கு. அடுத்து பாருங்க, அமைச்சரவை விவரம். முதல்வர் சி ஜோசப் விஜயுடன் சேர்த்து மொத்தம் 10 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நேற்று ஆளுநர் அவர்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா, கேஜி அருண்ராஜ், செல்வி எஸ் கீர்த்தனா போன்ற முக்கிய அமைச்சர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்றிருப்பாங்க. ராஜ்மோகன் அவர்கள் பதவி ஏற்றிருப்பாங்க. புஷி ஆனந்த் அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அமைச்சர்களாக பதவி ஏற்றிருப்பாங்க. அப்ப இவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மொத்தம் 10 நபர்கள். அடுத்து பாருங்க, தேசிய தொழில்நுட்ப தினம், நேஷனல் டெக்னாலஜி டே என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 11 கொண்டாடப்படுதுங்க. மே 11 ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் அப்படின்றது கொண்டாடப்படுது. இது எதுக்காக, எதன் நினைவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1998ஆம் ஆண்டு இதே நாளில் பொக்ரான், அதாவது ராஜஸ்தான் உள்ள பொக்ரான் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா தனது அணு ஆயுத சோதனையை நடத்தியது. அது பேர் வந்து ஆபரேஷன் சக்தி. வெற்றிகரமாக நிகழ்த்தியதை நினைவு கூறும் வகையில நம்ம ஒவ்வொரு ஆண்டும் மே 11ஆம் தேதி என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ இந்த தினம் எப்படி உருவாச்சு அப்படின்றதே கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, அறிவியல் விருது. இந்திய விஞ்ஞானி குல்ஜித் கவுர் மர்ஹாஸ் உலக அளவிலான தி மெட்ரோடிக்கல் சொசைட்டி அமைப்பினுடைய ஃபெலோவாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி என்ற சிறப்பு வந்து பெற்றிருக்காங்க. யார் அப்படின்னா, இந்திய விஞ்ஞானி குல்ஜித் கவுர் மர்ஹாஸ் அவர்கள். ஓகேவா? அப்ப இது என்னன்னு கேட்பாங்க, தி மெட்ரோடிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய ஃபெலோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆளுநரின் அதிகாரம் 17வது சட்டமன்றம். ஆர்டிகல் 188 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்பாங்க, பதவி பிரமாணம் எடுப்பதை பத்தி சொல்லுது. ஓகேவா? 188 ஆர்டிகல் 188 எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதலமைச்சர், குறிப்பா இது சட்டமன்றத்துல பார்க்கும்போது 188 பதவி பிரமாணம் பத்தி சொல்லக்கூடியது. எம்எல்ஏஸ், அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் உடைய பதவி பிரமாணம் பத்தி சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 188. 164 பாருங்க, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை ஆளுநர் நியமிப்பதை பத்தி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 164. இதன் அடிப்படையில தான் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். அடுத்து பாருங்க, புரோடெம் ஸ்பீக்கர். ஒரு புதிய சட்டமன்றம் கூடும்போது தற்காலிக சபாநாயகருடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் மற்றும் சபாநாயகர் தேர்தலை நடத்தக்கூடியவரும் யார் அப்படின்னா, தற்காலிக சபாநாயகர் தான். சரி, ஓகே. இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். தமிழகத்தின் 17வது சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகர் யார்? யார் கரெக்டா சொல்லுங்க. ஓகே, கருப்பையா. ஓகே, இது ஒண்ணு மட்டும் நான் ஆன்சர் சொல்றேன், மீதி எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவி பிரமாணம் பத்தி குறிப்பிடுகிறது? அடுத்து பாருங்க, புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது மற்றும் சபாநாயகர் தேர்தலை நடத்துவது யாருடைய முக்கிய பணி? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க.
17வது தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, தேசிய தொழில்நுட்ப தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது? அடுத்து பாருங்க, 1998 பொக்ரானில் நடத்தப்பட்ட அணு ஆயுத சோதனையின் பெயர் என்ன? கரெக்டா சொல்லுங்க. அடுத்தது, தி மெட்ரோஸ்டிக்கல் சொசைட்டி அமைப்பினுடைய ஃபெலோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் இந்திய விஞ்ஞானி யாரு? ஓகேவா? அடுத்து பாருங்க, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை ஆளுநர் நியமிப்பது குறித்து கூறக்கூடிய அரசியலமைப்பு விதி என்ன? ஓகே, அப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல என்னென்ன முக்கியமான விஷயம் வந்தது அப்படின்றது பார்த்தோம். இந்த கொஸ்டினுக்கு எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேல பார்த்து தான் நம்ம கீழே அப்படியே கொஸ்டினா கொடுத்துருக்கோம். சரி, ரிவிஷன் பார்ப்போமா? ஆர்டிகல் 164 எதை பத்தி சொல்லுது? ஆளுநர் சிஎம் நியமிக்கிறத பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 188 பதவி பிரமாணம் சுத்தி சொல்லுது, எம்எல்ஏக்களுடைய பதவி பிரமாணம். அடுத்து பாருங்க, இந்திய விஞ்ஞானி குல்ஜித் கவுர் மர்சாஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தி மெட்ரோட்டிக்கல் சொசைட்டி அமைப்பினுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 1988 அணு ஆயுத சோதனை அப்படின்றது நம்ம நடத்தினோம். அதோடைய பெயர் என்ன அப்படின்னா ஆபரேஷன் சக்தி. அதை நினைவு கூறும் வகையில தான் மே 11 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடுறோம். ஓகே, எதிர்கட்சி தலைவர் யார் தற்போது? தமிழக எதிர்கட்சியின் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். தற்காலிக சபாநாயகர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கருப்பையா. எந்த தொகுதியை சேர்ந்தவர்? சோழவந்தான். 17வது சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் இன்று வந்து தொடங்கி இருக்கு. அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பதவி பிரமாணம் எம்எல்ஏக்கு செய்து வைக்கப்படுது. அப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான பகுதி எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஒரு வாட்டி ரிவிஷன் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.